சாம்ராஜ்யங்களே, அதுவும் திராவிட சாம்ராஜ்யங்களே பிரசித்தி பெற்ற சாம்ராஜ்யம்னா நம்மளுடைய சோழ சாம்ராஜ்யம் தான். அதுல ஒரு பிரசித்தி பெற்ற மன்னன் தான் ராஜராஜ சோழன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்பதான் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதனால நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதுல அவருடைய தமக்கை, அதாவது அக்கா தான் குந்தவை, அதாவது குந்தவை பிராட்டி அப்படின்னு சொல்லுவா. அவ ஒரு நடராஜ பக்தர். நடராஜர்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டமாமா. அதனால ஒரு தடவை நடராஜர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது உடனே அந்த குந்தவை பிராட்டி அவருடைய அழகு அப்படி எப்படி ரசிக்கிறானா, குனித்த புருவமா இருக்கார், கொவ்வை செவ்வாயோடு இருக்கார், பனித்த சடையோடு இருக்கார், பவளம் போல் மேனியோடு இருக்கார் அப்படின்னு ரசிக்கிறானா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள். மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாசத்தோட கலந்த ஒரு கம்பீர குரல் கேட்டுதான், குந்தவை, அக்கா குந்தவை. யாருன்னு குந்தவை பார்த்தா ராஜராஜ சோழன், அதாவது அருள்மொழிவர்மன். ஓ, இவ்வளவு அழகா நீ பாடுறையே, உன்னுடைய சாரீரம் தேனில் குழைத்த முக்கனி சுவை போல் இருக்கிறதே குந்தவை, என்ன பாடல் இது, இவ்வளவு அழகா பாடியிருக்கே, நான் உனக்கு ஒரு பரிசை கொடுக்கணும்னு விரும்புறேன். உனக்கு என்ன பரிசு வேணும் சொல் குந்தவை, கேள், உனக்கு என்ன பரிசு வேணும் கேள் கேள் அப்படிங்கிறான். உடனே குந்தவை பிராட்டி சொல்றாளாம், அருள்மொழி அருள்மொழி, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மனம் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவியும் வேண்டாம். நான் விரும்புவது தேவர்கள் போற்றிய தெய்வ மொழியாம், தெய்வமே போற்றிய திவ்ய மொழியாம், திருவள்ளுவர் போற்றிய திருமொழியாம், இனிமை மிக்க இனிய தமிழால் இயற்றப்பட்ட திரு தேவாரம் என்னும் தேனமுது இசையமுது பாடல்கள் தான் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறாளாம். எனக்கு தேடி தருவாயா அப்படின்னு கேட்குற. அக்கா கேட்டா தம்பி பண்ணாமையா இருப்பார், அவர்தான் காரிய வேந்தனாச்சே. குந்தவை, நீ விரும்பும் சிவபெருமான் மேல எழுதப்பட்ட இந்த தேவார பாடல்களை நான் நாடி ஓடி தேடி வாடியாவது எப்படியாவது உனக்கு கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிறாராம். சரின்னு ராஜராஜ சோழனும் போறார். யோசிச்சுட்டே இருக்கார், நம்ம வேற அக்கா கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம் தேடி தருவோன்ட்டு, ஆனால் நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்க, நம்ம எப்படி தேடுவோம், நமக்கு என்ன தெரியும், நம்ம எப்படி தேடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காராம். யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் அப்பந்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, நம்பி, நம்பி ஆண்டான் நம்பி. யார் அந்த நம்பி ஆண்டான் நம்பி? கடலூர் மாவட்டம் திருநாரையூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துல பொல்லா பிள்ளையார் திருக்கோயில் அப்படின்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கு. உலகத்துல இருக்க பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில்ல இந்த பொல்லா பிள்ளையார் ஸ்தலமும் ஒண்ணு. இந்த பொல்லா பிள்ளையார் ஸ்தலத்துல அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் தான் இந்த நம்பி ஆண்டான் நம்பி. ஒரு முறை இந்த நம்பி ஆண்டான் நம்பிக்கு படை குதிரைகளுடைய சத்தம் கேட்குதான். யாராவது நம்ம தெருவில் யார் படை குதிரையோடலாம் வரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். சரின்னு பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கம்பீர குரல் கேட்டுதான், நம்பி 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 ஆண்டான் நம்பி. யாருன்னு பார்த்தா ராஜராஜ சோழன். உடனே நம்பி ஆண்டான் நம்பி யார் நம்மளை கூப்பிடறான்னு ஓடோடி போய் பார்க்குறார். பார்த்தா ராஜராஜ சோழனை பார்த்துட்டு, மன்னா மன்னா, நீரா என்னை தேடி வந்தது, நீரா நீங்களா என்னை கூப்பிட்டது, சொல்லுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள் ஆணையிடுங்கள்ன்றார். உடனே ராஜராஜ சோழன் கேட்குற, நம்பி, நான் உன்னைத்தான் நம்பி வந்திருக்கேன்ப்பா, எனக்கு நீ ஒரு சகாயம் செய்யணும். நானே பெருமானுக்கு, அதாவது பிள்ளையார் பெருமானுக்கு பூஜை கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு ஏழை. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். என்ன சகாயம்? என்னுடைய அக்காவாகிய குந்தவை பிராட்டி தேவாரம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறதா சொன்னா, ரொம்ப அழகான தமிழ், அதிமதுர தமிழால இயற்றப்பட்டிருக்கு இந்த பாடல்கள். ஆனா அவகிட்ட ஒரு 10-12 பாடல்கள் தான் தெரியுது.
அவளுக்கு தெரிந்ததோ ஒரு கடுகளவு தான், ஆனா பாடல்கள் இருக்கதோ கடல் அளவு. அதனால எனக்கு இந்த பாடல்கள்லாம் நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறான். கண்டிப்பா மன்னா, நான் நிச்சயம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன், நம்பியாண்டா நம்பி சொல்லிட்டேன். அப்புறம் தான் நம்பியாண்டா நம்பி யோசிக்கிறார். ஆஹா, நம்ம பாட்டுக்கு ராஜா கிட்ட போய் இப்படி சொல்லிட்டோமே, எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், யார்கிட்ட நம்ம உதவி கேட்போம்னு யோசிச்சுட்டே இருக்கார். அவர் ஒரு விநாயக உபாசகர். கனவுலையும் நனவுலையும் விநாயகர்கிட்ட பேசிட்டே இருப்பார். அவருக்கு விநாயகர்னா அவ்வளோ இஷ்டம். சரி, நம்மளுக்கு எல்லாம் விநாயகர் தானே, விநாயகர்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறார். விநாயகா, நான் என்ன செய்வேன், ராஜா கிட்ட நான் இப்படி போய் இப்படி சொல்லிட்டேனே, நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே, இப்படி சொல்லிட்டேனே, நீந்தாப்பா எனக்கு வழிகாட்டணும், வழிகாட்டு அப்படிங்கிறான். அன்னைக்கு பொழுது சாருது. அப்படியே நம்பியாண்டா நம்பி யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிடுறார். தூங்கும்போது அன்னைக்கு சொப்பனத்துல பிள்ளையார் சொல்ற, நம்பி நீ கேட்ட அந்த தேவார பதிகங்கள் தில்லை சிதம்பரம் கோயில்ல இருக்கக்கூடிய மேற்கு பரன்ல இருக்கு, நீ அங்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. இத கேட்ட நம்பியாண்டா நம்பி பரவசம் அடைஞ்சிட, ரொம்ப சந்தோஷமாய் ஓடோடி மன்னர் ராஜா கிட்ட போறார். மன்னா நேத்து பிள்ளையார் எனக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி இந்த சிதம்பரத்துலதான் இந்த தேவார பாடல்கள்லாம் இருக்கு, அங்க நம்மள போய் எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதும் ராஜராஜ சோழன் பரவசம் அடைகிறார். பரவானந்தத்தோட உச்சியை தொட்டுட்டார். சரின்னு எல்லாரும் குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை எல்லா படை போக அடியார்கள் படை, அதாவது சிவனடியார்கள் படையோட சேர்ந்து ஜடக் 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 ஜடக்குன்னு பல்லக்கு சிதம்பரத்தை நோக்கி வருது. ஜல்லுன்னு முத்துஸ்தரங்கள்லாம் வர்ச்சஸ்தர போல அந்த பல்லக்குல இருந்து ஜல்லுன்னு குதிக்கிறாராம் ராஜராஜ சோழன். குதிச்சு தில்லை சிதம்பர கோயிலுக்கு எல்லாரும் கும்பலா போறா. எல்லாரும் கூட்டமா போகும்போது அங்க இருக்க தீட்சிதர் சொல்றார், எங்களுக்கு இந்த மாதிரி அந்த மேற்கு பரன்ல போய் பார்க்கும்போது அந்த தீட்சிதர் சொல்றார், எங்களுடைய விளக்கம் படி இந்த தேவார பதிகங்களை எடுக்கணும்னா மூவர் வரணும். மூவர்னா தேவாரத்தை இயற்றிய மூவர், அப்பர், ஞானசம்பந்தமூர்த்தி, சுந்தரமூர்த்திகள், இவர்கள் 3 பேரும் இருந்தா மட்டும்தான் இந்த பரனை திறக்க முடியும் அப்படிங்கிறாங்கம்மா. ஆனா இந்த 3 பேர்த்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்பர் சுவாமிகள் 6ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரர் 10ஆம் நூற்றாண்டு. இப்ப 3 பேர் வேற நூற்றாண்டு வேற, எப்படி 3 பேர்த்தோட கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பந்தான் ராஜராஜர் 3 பேர்த்தோடைய சிலையையும் கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ இதை சிலைன்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய நடராஜரும் சிலை ஆயிடும். அதனால இந்த தீட்சிதர் அந்த கதவை திறக்கிறார். எல்லாரும் ஆவலா அப்படியே ஆச்சரியமா ஆவலா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா எத்தனை பாடல்கள் இருக்கோ தெரியல, பாடல்கள் இருக்கா இல்லையானும் தெரியல, அப்படியே ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது திறந்தா எல்லாத்துக்கும் ஒரு பரமானந்தம். பார்த்தா லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கான். பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியறது, பாதி பாடல்களை கரையான் அரிச்சிடுச்சு. அதாவது 1,02,000 பாடல்கள்ல 49,000 பாடல்கள் அப்பர் சுவாமிகள் இயற்றியது, 37,000 பாடல்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றியது, 16,000 பாடல்கள் ஞானசம்பந்த மூர்த்தி எழுதியது. இப்போ இதெல்லாம் போக 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 இந்த கரையான் அரிச்சது போக நம்மளுக்கு கிடைத்தது வெறும் 8,000 பாடல்கள் தான். கரையானுக்கு அந்த தமிழுடைய அந்த தேவாரம் என்ற தமிழுடைய ருசி பார்க்க கிடைத்த பாக்கியம் இந்த தமிழர்களாகிய நம்மளுக்கு கிடைக்கல. 3 அறிவு படைத்த அந்த கரையானுக்கு கிடைத்த பாக்கியம் இந்த 6 அறிவு படைத்த அந்த மனித பிறவிக்கு கிடைக்கல. சரி, எப்படியோ 8,000 பாடல்கள் கிடைச்சிருக்கே. இப்படி ராஜராஜ சோழன் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக தேடி எடுத்து கொடுத்த இந்த 8,000 தேவார பாடல்களையும் நாம் அனுதினமும் பிரார்த்தனை செஞ்சு எல்லாத்துக்கும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து போவோமாக. அன்பே சிவம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.